வரமாட்டியோ நினச்சி பயந்துட்டு இருந்தேன். வரவேணான்னு தான் நினச்சேன், ஆனால் வராமல் இருக்க முடியல. ஐம் சாரி அகெயின். நீ ஏன் சாரி சொல்கிற? என் மேலேயும் தப்பு இருக்கு. உனக்கு நிறைய இடம் கொடுத்தேன், நிறைய இடம் எடுத்துக்கிட்டேன். 2 பேரும் ஒரு மொமெண்ட்டில் ஸ்லிப் ஆகிட்டோம். விடு. ஒரு ஜேர்னி எவ்வளோ நல்லா இருந்தாலும் கடைசியில் முடிஞ்சு தான் ஆகணும்ல. ஆனால் இது நம்ம லைஃப்பில் கிடைச்ச ஒரு சின்ன சந்தோஷம். பயங்கர வெயிலில் நடந்துட்டு மரத்தடி நிழலில் நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே நடந்ததை இங்கேயே மறந்துடலாம். அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. நம்ம சென்னைக்கு போனதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் ஏதாச்சும் எங்கேயாச்சும் மீட் பண்ணா கூட யாரோ மாதிரி போயிடலாம். யாரோ மாதிரி? அரண்யா ப்ளீஸ் அழாத அழாத. சாரி சாரி. சரி நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே குட் பாய். பா. சாரி. அரண்யா என்ன அது? யார் பிரகாஷா? என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கான்? ஏய் என்ன பிரச்சனை சொல்லு. அரண்யா சரி அழாத. என்னால முடியல கௌதம், நான் வந்துட்டேன். அரண்யா உன் கோவம் நியாயமானதுதான், பட் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணல. எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல கௌதம். எத்தனை வாட்டி பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டேன், வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சமாளிக்கிறது. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு, அதான் சரி. வந்தேன். சரி இப்போ எங்க இருக்க? உங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கியா? இல்ல, ஸ்னேகோட இருக்க. கொஞ்ச நாள்ல ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். அரண்யா நீ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செய். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. சாரி கௌதம், உனக்கு வேலை இருக்கும். இல்ல அப்படி இல்ல, ஒரு மீட்டிங் இருக்கு அதான். டேக் கேர் அரண்யா. எதை ஹெல்ப் வேணா என்கிட்ட தயங்காம கேளு. ஷூர். தேங்க்ஸ் கௌதம். கௌதம், உன்னை விட்ட எனக்கு வேற யார் இருக்கா? என்ன சாப்பிட்ற கௌதம்? காஃபி சொல்லவா? எஸ் மேம். 2 காஃபி. ஏன் இப்படிலாம் பண்ற? அதே தான் நானும் கேட்குறேன் கௌதம். எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணுற? ஏன் என் நம்பரை பிளாக் பண்ணுற? அரண்யா இப்போ நீ கஷ்டத்தில் இருக்க. நான் உன்கிட்ட பேசினாலோ பழகினாலும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக நான் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணுறேன், லேட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறேன், இப்போ ரெஸ்டாரண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற? ஏன்னா என்னால் முடியல கௌதம். நம்ம மேங்களூரில் பார்த்தது, பேசினது, சிரிச்சது, சுத்தினது, என்னால் எதையுமே மறக்க முடியல. டெய்லி காலையில் எஞ்சா அடுத்த செகண்ட் எனக்கு நீதான் ஞாபகம் வர. உன்னை பார்க்கணுன்னே இருக்கு கௌதம். ஐயோ கடவுளே, கௌதம் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கௌதம், எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை. புரிஞ்சுக்கோ கௌதம். எனக்கு புரியுது அரண்யா, பட் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ப்ளீஸ்.
அதெல்லாம் ஃபேமிலின்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இப்படி பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கோம் கௌதம். அந்த பொய்யிலேருந்து நான் வெளில வந்துட்டேன். நீயும் வா. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது கௌதம். வந்து நான் விட்டுட்டு வா. நம்ம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அரண்யா, என்ன உளறிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அரண்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்காக எனக்கு வந்தனா பிடிக்காதுன்னு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே என் பொண்ணு ஆர்த்தி. அவங்களெல்லாம் விட்டுட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு. ஸோ நான் இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது கௌதம். அரண்யா, என்ன பண்ற? அரண்யா, ப்ளீஸ். உனக்கு வேணா எல்லாம் பெங்களூரோட முடிஞ்சிருக்கலாம் கௌதம். எனக்கு அப்படி இல்லை. உன் கூட இருந்த அந்த 2 வாரத்தில் தான் மறுபடியும் நான் சிரிக்கவே செஞ்சேன். இனிமே நான் உன்னை இழக்க தயாரா இல்லை. ப்ளீஸ் கௌதம். உன்கிட்ட நான் தெளிவா சொல்றேன். என் வாழ்க்கையில் நீ இல்லை, இனிமே இருக்கவும் முடியாது. ஐம் so சாரி. ப்ளீஸ், இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணாத. பாய். என்ன கௌதம், நான் இல்லைன்னு தேடினியா இல்லை தொல்லை ஒழிஞ்சதுன்னு விட்டியா? ரெண்டும் தான். நம்ம முத எப்போ சண்டை போட்டோம் ஞாபகம் இருக்கா கௌதம்? காலையில் காஃபி குடிக்கும்போதே நான் உன்னை நினச்சிக்கணுன்னு எனக்கு ஒரு காஃபி மக் வாங்கி கொடுத்தேன். அதை நான் உடைச்சிட்டேன்னா உனக்கு பயங்கர கோவம். ஏய், இதை நீ இன்னுமா வச்சிட்டு இருக்க? ம். இது என்ன, கோல்டா? ம். இது ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன். உடஞ்சது எதுவும் தூக்கி எறியாமல் ரொம்ப நுணுக்கமாக தங்கத்தில் ஊட்டுவாங்க. நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இது சரி பண்ண கௌதம். இப்போ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? திருவட்டாரா? ம். நம்ம காலேஜ் டூர் போகும்போது இந்த ஊர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாழ்ந்தா இங்கே தான் வாழணும்னு முடிவு பண்ணோம். இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நான் தொலைச்ச கௌதம் எனக்கு இங்கே தான் கிடைப்பான்னு தோணுச்சு. அதான் திருவட்டார்லேருந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். ஹே, இங்கே பாரு. இவங்க யாருன்னு தெரியுதா கௌதம்? தெரியல. திருவட்டார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு குறி சொல்கிற கிழவிக்கிட்ட நம்ம காதல் ஜெயிக்குமான்னு கேட்டோம், ஞாபகம் இருக்கா? அவங்க தான். அவங்க கிட்ட கேட்டேன் கௌதம், எங்கள் காதல் ஜெயிச்சிரும்னு சொன்னீங்கல்ல பாட்டி, ஆனால் தோத்துட்டோன்னு சொன்னேன். இதை கேட்க தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னை தேடி வந்தியான்னு என்னை பார்த்து சிரிச்சாங்க. அவங்க ஏன் போய் சொன்னாங்க கௌதம்? அன்னைக்கே நம்ம காதலை தோத்துருவோம்னு சொல்லிட்டு அப்பயே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருந்திருப்போம்ல. ஆனா இப்போ எனக்கும் உடைச்சு போனது மறுபடியும் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க கௌதம். அரண்யா, ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, ப்ளீஸ்.
ஹே ஹாய். என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். கௌதம், ஒரு குட் நியூஸ். கௌதம், ஐம் ப்ரெக்னென்ட். கௌதம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு நிமிஷம் பேசலாமா? சொல்லு. ஏய், உன்னை சொல்லுன்னு சொன்னல. Vandana, I'm so sorry. I'm really sorry. இங்கே பாரு, மன்னிச்சிடு ப்ளீஸ். இது சொல்ல தான் சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப பிஸின்னு சீன் போடுவியா? இல்லை, உண்மையிலேயே கொஞ்சம் வேற டென்ஷனில் இருந்தம்மா. ஐம் சாரி ப்ளீஸ். சரி சொல்லு, ஆர்த்திக்கு தம்பி பாப்பா வேணுமா இல்லை தங்கச்சி பாப்பா வேணுமா? தம்பி பாப்பா. கௌதம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? யாரை திருப்பி திருப்பி கூப்பிடுறது? அருண் தான், குடிச்சிட்டு கால் பண்ணுறோம். சாரி, நீ தூங்கு. அருண்யா, ஏய் அருண், வா கௌதம், என்ன மிரட்டி பார்க்குறியா? பயப்படாத, குதிச்சிடலாம் மாட்டேன். கௌதம், நம்ம ஒரு ட்ரிப் போகலாம். ஒரு சின்ன ஹாலிடே. எது? உனக்கு இங்கே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பீச்சில் அன்னைக்கு என்கிட்ட நல்லா தானே பேசினேன். வீட்டுக்கு போனோடனே பேக் அடிச்சுட்ட. உனக்கு என்ன வேணும்னு உனக்கே புரியல. அதான் நம்மளை யாருக்குமே தெரியாத ஒரு ஊருக்கு போகலாம். அங்கே நம்ம எடுக்கிற முடிவு தான் சரி. வளராத அருண்யா, என்னெல்லாம் வர முடியாது. நீ வரியான்னு நான் கேட்கல, நம்ம போகிறோன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். அருண்யா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீ நம்ம லவ் பண்ண இடத்துக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கே தெரியாம நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தப்பு தான், சாரி. நடந்ததெல்லாம் மறந்துடலாம் ப்ளீஸ். ஹே, எதை மறக்க சொல்ற? மறக்கணும்னா நீ தான் வந்தனாவை மறக்கணும். மறந்துட்டு அவகிட்ட போய் இனிமே நானும் அருண்யா ஒன்னா சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு வர சொல்றியா? ஆமா, சொல்லிதானே ஆகணும். வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி புரிய வைப்போமா? ஏய் ஏய், ஒன்று நீ சொல்லு, இல்லை நான் வந்து சொல்லுவேன். புரியுதா? ஃப்ரைடே கிளம்புறோம். குட் நைட்.